எம்எல்ஏ வீட்டுல பலாப்பழம் காணாம போன கேஸ்ல பிஸியா இருக்கும்போது இங்க ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு காணும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு. கான்ஸ்டபிள் பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, யார் கூடயாச்சும் ஓடி போயிருக்கும், அதனால கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு எம்எல்ஏவோட தோட்டத்துல இருந்து ஒரு செல்போன் கிடைக்குது. அது வேலை விட்டு போன தோட்டக்காரோடையது, அதனால அவர் தான் பலாப்பழத்தை திருடி இருப்பாருன்னு சந்தேகப்படுறாங்க. இப்ப எம்எல்ஏவோ டிவில எம்எல்ஏவோ நியூஸ்ல எம்எல்ஏ வீட்டுல திருடு போகுதுன்னா அப்ப போலீஸ் எல்லாம் சரியா வேலை பார்க்கலன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டா ஹீரோயினுக்கோ பெரிய அதிகாரிக்கோ சீக்கிரமாவே அந்த பலாப்பழத்தை கண்டுபிடிக்கணும்னு இப்ப மார்க்கெட்ல இருக்க பலாப்பழத்தை எல்லாம் வாங்கிட்டு வராங்க. மினிஸ்டரோ எம்எல்ஏ கிட்ட பலாப்பழத்தை பத்தி விசாரிக்கிறாரு. அவரை சீக்கிரமா கிடைச்சதும் உங்களுக்கு ஊர்கா போட்டு அனுப்புறேன்னு சொல்லிடுறாங்க. எல்லா பலாப்பழத்தையும் எடுத்துட்டு போய் மினிஸ்டர் கிட்ட காட்டுறாங்க. ஆனா இதுல இருக்க எதுவுமே என்னோட பலாப்பழம் இல்லன்னு சொல்லிடுறாரு. பொண்ணு காணன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவரை இப்ப ஹீரோயினோட காலிலேயே விழுந்துடுறாரு. இவங்களும் உள்ள கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. அப்பதான் இவர் எம்எல்ஏ வீட்டுல வேலை செய்யற தோட்டக்காரன்னு தெரிய வருது. உடனே இவர் தூக்கி லாக்கப்ல போட்டுடுறாங்க. ஹீரோயினோ எதுக்காக வேலை விட்டு போனீங்கன்னு விசாரிக்கிறாங்க. எம்எல்ஏவோட பேரன் பூச்சாடியை உடைச்சிட்டு இருப்பான், அதனால இவர் கோவமா திட்டி இருப்பாரு. எம்எல்ஏவோ ஏன் பேரனையும் திட்டியானே இவர் அடிச்சு அங்க இருந்து துரத்தி விட்டுட்டு இருப்பான். அப்பதான் போன் அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பாரு. பொண்ணு காணாம போய் 2 நாள் ஆகியிருக்கும். அக்கம் பக்கத்துல விசாரிச்சா கிழிஞ்ச ஜீன்ஸ் பேண்ட் போட்டு சுத்துறவ அவன் கூடயாச்சும் ஓடி போயிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தா கான்ஸ்டபிளோ கம்ப்ளைண்ட் எடுத்திருக்க மாட்டாரு. இப்ப ஹீரோயினோ ஹீரோவை பத்தி பயங்கரமா முறைக்கிறாங்க. பெரிய அதிகாரியோ தோட்டக்காரன் தான் எம்எல்ஏவோட பலாப்பழத்தை திருடினாதான் கேஸை முடிச்சிடலாம், அதனால அவனை அரெஸ்ட் பண்ணிடுன்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கும் எந்த தப்புமே செய்யாத தோட்டக்காரரை மாட்டி விடுறது கஷ்டமா இருக்கு. இப்ப பிரஸ் மீட்ல எம்எல்ஏ வீட்டு பலாப்பழத்தை திருடினது தோட்டக்காரரோட பொண்ணுன்னு போய் சொல்லிடுறாங்க. ஹீரோயின் தோட்டக்கார பொண்ணு எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பலாப்பழ கேஸை இவங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறதால இப்ப அந்த பொண்ணு தான் இந்த பலாப்பழத்தை திருடிட்டான்னு போய் சொல்லி இப்ப அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க.